சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகை எந்த நேரத்தில் வருது, எந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருத்திகையில் இந்த ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இந்த 2 நாளும் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த திங்கக்கிழமை மதியம், அதாவது 29/7/2024 மதியம் 2:40 தொடங்கி 30/7/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா, நமக்கு பணப்பிரச்சனை தீரணும், குழந்தை பாக்கியம் இல்லை, இது நமக்கு நினச்ச வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடுகள் செய்யலாம். முருகப்பெருமான் எப்படி உருவானார் அப்படின்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீப்பொறியில் தாமரை மலரில் உதித்தார். அதாவது 6 முகம் கொண்டு 12 கை 12 காலுடைய உதிர்த்தவர். அவங்கள கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்க நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அவர் ஆளுக்கு ஒரு ஒவ்வொருத்தராக பிடுங்குவாங்க. அப்போ 6 கார்த்திகை பெண்களிலும் ஒவ்வொரு குழந்தையாக முருகப்பெருமான் காட்சி அளிப்பார். அந்த மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் 6 கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்கிற பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டியில் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்களோ அதே போல் இந்த ஆடி கிருத்திகையிலும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகப்பெருமானுக்கே உரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வீட்டில் வேல் அல்லது சிலை இருக்குது அப்படின்னா அதற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. 6 நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும். ஏன்னா 6 கார்த்திகை பெண்களை குறிக்கிற விதமாக 6 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இல்லை கடன் பிரச்சனை தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் தேன் வைங்க அல்லது பாலில் தேன் கலந்து வச்சு வழிபாடு செய்யும். இப்படி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.